அந்த கொண்டை போடுற விஷயம் கூட நிறைய பேர் கேட்டாங்க, மேம் நீங்க எப்படி அந்த கொண்டை அதே கொண்டைன்னு. நான் சொன்னேன் சரி ஒரு வாட்டி காமிச்சிடலாம் நம்ம எப்படி பண்றதுன்னு. ஸோ தட்ஸ் த ரீசன் ஐ டிட் இட். நான் நினைச்சேன் இப்போ 40 வருஷம் ஆக போகுது பூவே பூச்சிடுவாய்க்கு. திஸ் இஸ் அ குட் டைம் டு கைண்ட் ஆஃப் அட்லீஸ்ட் மேக் a small video of how. சூப்பர் வினிகோ அழகா இருக்கீங்க. லைட்டா நானே சைட் அடிச்சிட்டு இருக்கேன், பட் தட்ஸ் ஓகே. ரீசெண்டா உங்களோட இன்ஸ்டாகிராம்ல பார்த்தேன், சும்மாவே நதியா மேம் போடுற இயரிங்ல இருந்து எல்லாமே ட்ரெண்ட் ஆகும். நீங்களே அந்த கொண்டைய திருப்பியும் போட, இதை எல்லாரும் போட, நிறைய பேர் வராம திருப்பி உங்களை டேக் பண்ண, இந்த மாதிரி பல விஷயம் நடந்தது. ஸோ ஐ திங்க் இதெல்லாம் மறக்க முடியாத ஒரு விஷயம். இன்னும் எத்தனை வருடம் ஆனாலும் யூ ஆல்வேஸ் மேக் ஷூர் தட் ஒரு ட்ரெண்ட் செட்டராகவே இருக்கீங்களே. ஹவு இஸ் தட்? இட்ஸ் நாட் தட் நான் வந்து ஒரு ட்ரெண்ட் செட்டர் ஆனோன்னு முயற்சி பண்றேன். ஐ டூ திங்ஸ் தட் மேக் மீ கம்ஃபர்டபுள். அது எப்படியோ ஒரு ஸ்டைல் ஆக போகுது. ஸோ ஐ டோன்ட் அது எப்படி நடக்குதுன்னு. ஐம் கிளாட். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி வந்து இப்போ என்னோட ஜென்ரேஷன்ல இருக்கவங்க எனக்கு தெரியும், அவர் என்னோட ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த கொண்டை போடுற விஷயம் கூட நிறைய பேர் கேட்டாங்க, மேம் நீங்க எப்படி அந்த கொண்டை அதே கொண்டைன்னு. நான் சொன்னேன் சரி ஒரு வாட்டி காமிச்சிடலாம் நம்ம எப்படி பண்றதுன்னு. ஸோ தட்ஸ் த ரீசன் ஐ டிட் இட். நான் நினைச்சேன் இப்போ 40 வருஷம் ஆக போகுது பூவே பூச்சிடுவாய்க்கு. திஸ் இஸ் அ குட் டைம் டு கைண்ட் ஆஃப் அட்லீஸ்ட் make a small video of how I did it. அது தவிர I think I always say one thing, எனக்கு கிடைச்சிருக்கிற அன்பு வந்து it is very valuable. அப்ப நமக்கு யாராவது ரொம்ப பிடிச்சிங்கன்னா அவர் என்ன செஞ்சாலும் நமக்கு பிடிக்கும் இல்ல. So I think that is a blessing எனக்கு கிடைச்சது. But I must say this ma'am, all these years நான் உங்களை நிறைய வாட்டி இன்டர்வியூ எடுத்திருக்கேன், எல்லாம் பண்ணியிருக்கேன். நான் எப்பவுமே சொல்ற ஒரு விஷயம்னா, I think a legendary people like you always make sure that you are so true to your work on the sincerity. இனிக்கும் எங்க எல்லாருக்கும் உங்களை பிடிக்கும்னா இன்னிய வரைக்கும் அதை ரொம்ப அழகா அடிச்சுட்டு போறீங்க. Oh, thank you. I know நீங்க எல்லாரும் ரொம்ப ஹார்டா ஒர்க் பண்றீங்க. So it's not like நாங்க மட்டும் தான் இவ்வளோ ஹார்டா ஒர்க் பண்றோம். But thank you very much. And super வினிகோ அழகா இருக்கீங்க. லைட்டா நானே சைட் அடிச்சிட்டு இருக்கேன், but that's okay. No, I'm very much. I mean, I was very excited when they said it மட்டும் music awards னு சொன்னாங்க. And celebrating lot of composers, singers. And music வந்து எனக்கு ரொம்ப முக்கியம் என்னோட லைஃப்லயும். ஒரு டே ஸ்டார்ட் ஆகும்போது அது ரேடியோ இருந்தாலும் சரி, இல்லைன்னா நம்ம ஏதாவது ஒரு ஆப்பில் மியூசிக் போட்டு தான் மேக்கப் போடும்போது சமையல் பண்ணும்போது ஐ ஆல்வேஸ் லவ் லிஸ்னிங் டு மியூசிக். ஸோ ஐம் வெரி வெரி எக்ஸைட்டட். ஒரு சின்ன கான்சர்ட் மாதிரி தான் பார்க்க போறேன் இன்னைக்கு. Behind us Music Awardsல நம்ம கூட ஆக்ட்ரஸ் மீனா அவர்கள் இருக்காங்க. ஹாய், how are you? I'm good. How are you? Good. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ இன்னைக்கு மியூசிக் அவார்ட்ஸ் வந்திருக்கீங்க. டெஃபினெட்லி ரொம்ப, அதாவது உங்க எத்தனையோ பாடல்கள் அண்ட் உங்க பாடல்கள் பாடிய சிங்கர்ஸ் எல்லாருமே உள்ள இருக்காங்க. ஸோ how happy you feeling to be part of this? Actually, I'm very happy because நாங்க வந்து ஆர்டிஸ்ட் அண்ட் டெக்னீஷியன்ஸ் வந்து நிறைய மீட் பண்ணுவோம், பட் சிங்கர்ஸை ஜாஸ்தி மீட் பண்ற ஆப்பர்ச்சுனிட்டி இருக்காது. ஸோ அதையும் ஒட்டுமொத்தமா இப்போ எல்லா சிங்கர்ஸ் அண்ட் கம்போசர்ஸை வந்து இப்போ பார்க்கறதுக்கு வந்து உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வெரி எக்ஸைட்டட். தேங்க்யூ மேம். ஏன்னா யூஸ்வலா இப்போ ஆஃப் லேட்டா பாத்தீங்கன்னா மேம் நிறைய விஷயம் ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. அவங்க போடுற வாட்ச், அவங்க போடுற காஸ்டியூம், இவங்களே எடுத்து இவங்களே ஒரு நம்பர் கொடுத்துறாங்க இல்லையா? ஸோ இந்த பர்டிகுலர் அவுட்ஃபிட் எங்க வாங்குனீங்க? யாரும் டிசைன் பண்ணதா? டிசைனர் சங்கீதா. நிறைய படம், நிறைய இந்த அண்ணாத்தே எல்லாம் கூட நிறைய பண்ணிருக்காங்க எனக்கு. ஷி ஹேப்பன்ஸ் டு பி ஸ்னேஹா சிஸ்டர். சங்கீதா அக்கா. ஓகே, ஆமா, சங்கீதா அக்கா. அப்படி சொன்னா எனக்கு புரிஞ்சிருக்கும். நான் சங்கீதான்னு ஓகே வேற யாரும்